இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க நாம கேட்கலாம். சாலமன், வணக்கம். சாலமன், குழந்தையின் உடல் அடக்கம் செய்யப்பட்டு விட்டது. இந்த நிலையில போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கலைந்து போயிட்டாங்களா? இது தொடர்பான விவரங்கள்லாம் பதிவு பண்ணலாம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி பின்னர் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது உடலானது பிரேத பரிசோதனை முடிவுக்கு பின் அவரது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. குறிப்பாக அவரது உடலானது புதுப்பேட்டையில் இருக்கக்கூடிய, அதாவது கும்மிடிப்பூண்டி புதுப்பேட்டையில் இருக்கக்கூடிய சுடுகாட்டுல தான் புதைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. உடலையும் ஆம்புலன்ஸ் மூலமாக கும்மிடிப்பூண்டி இருக்கக்கூடிய பகுதிக்கு தான் கொண்டு செல்ல இருப்பதாக போலீசார் தெரிவித்து அவருடன் சென்றனர். குறிப்பாக நீண்ட நேரமாகியும், அதாவது 3 மணி நேரத்திற்கும் மேலாகியும் கும்மிடிப்பூண்டி அருகே அந்த ஆம்புலன்ஸ் மூலமாக குழந்தையினோட உடல் வராததால சந்தேகம் அடைந்த பொதுமக்கள் திடீரென அங்கு மிகப்பெரிய போராட்டத்துல ஈடுபட்டனர். குறிப்பாக சாலை மறியல்ல ஈடுபட்ட நிலையில சுமார் 3 மணி நேரத்துக்கும் மேலாக அவர்கள் சாலை மறியல்ல ஈடுபட்டனர். ஏனென்றால் வரும் வழியிலேயே போலீசார் திசை திருப்பி வேறொரு சுடுகாட்டுல புதைத்து விட்டதாக அவர்கள் வலியுறுத்தி கண்டித்து அதற்காக போராட்டத்துல ஈடுபட்டனர். மேலும் அதுல ஒரு இளைஞரும் திடீரென தற்கொலை மிரட்டலும் விடுத்திருந்தார். இதனால அங்கு சிறிது நேரமானது பரபரப்பு நிலவிய நிலையில அதன் பின்னர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு அவர்களை சமாதானம் செய்தனர். சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த போராட்டமானது சமாதான பேச்சுவார்த்தைக்கு பின் அவர்கள் நிறுத்தப்பட்டது. அவர்கள் கலைந்து சென்றனர். தற்கொலை மிரட்டல்ல ஈடுபட்ட நபரும் கீழே இறங்கி சென்றார். இந்த நிலையில தான் காவல்துறை தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டது. அதாவது வரும் வழியிலேயே, குழந்தையோட வரும் வழியிலேயே அந்த 3 வயது பெண் குழந்தையானது உடல் பொன்னேரி கள்ளுக்கடை மேடு பகுதியில் இருக்கக்கூடிய சுடுகாட்டுல அடக்கம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக டிஎஸ்பி ராஜா தலைமையிலான போலீசார் பாதுகாப்புடன் தான் இந்த அடக்கம் செய்யக்கூடிய நிகழ்வானது நடைபெற்றதாக கூறப்படுகிறது. அவர்களோட சம்பிரதாயத்தின்படிதான் இந்த அடக்கம் செய்யப்பட்டதாக காவல்துறை தரப்புலையும் அவர் வேண்டுகோள் இணங்கத்தான் இது அடக்கம் செய்யப்பட்டதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் காவல்துறையினர் நடுவழியிலேயே வேறொரு சுடுகாட்டிற்கு மாறி அந்த 3 வயது குழந்தையோட உடல் புதைக்கப்பட்டது தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியதால் தான் இந்த போராட்டமானது நிகழ்ந்திருக்கக்கூடிய நிலையில அங்கு மிகப்பெரிய போராட்டமானது வெடித்திருந்த நிலையில தற்போது அனைவரும் கைவிடப்பட்டு கலைந்து சென்றனர். இதனால அந்த பகுதியில சிறிது நேரமானது பரபரப்பு நிலவியது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.